இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்கான நோக்கமல்ல. அதேமாரி புண்பட்டால் இந்த சேனல் பொறுப்பே இருக்காது. வணக்க மக்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ட்ரோல் பார்க்க போகிறோன்னா, இவர் தான் டிடிஎஃப் வாசனோட டைரக்டர். இவர் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் இது, ரெண்டாவது படம். இவர் பண்ண ஃபஸ்ட்டு படத்தை தான் ட்ரோல் பண்ண போ. டிடிஎஃப் ஃபேன்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா இல்ல, நான் இந்த வீடியோ கண்டிப்பா பார்த்தே தீருவேன். வாங்க 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 வாங்க. ஏன் தம்பிங்களா, அன்னைக்கு டைரக்டர் மேட்டரா ஏதோ சொன்னீங்களே, இவனா? ஆமா, நீ எடுத்த முதல் படத்தோட பேர் என்ன? படம் எப்படி இருக்கும்? படம் சும்மா மாசா வர்ற மாதிரி இருக்கும். அட பாவிங்களா, அவன் எடுத்த முதல் படம் எப்படி இருக்குதுன்னே தெரியாம அநியாயமா போய் படம் நடிக்க ஒத்துக்கிட்டீங்களாடா. துரோகம் பண்ணல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஆமா, சரியான நேரத்துக்கு ஆயிடுச்சு வந்தால மணி போச்சுக்கிட்டான். இல்ல புரியல. அங்க பார், மணி எப்படி நடந்து வரான். டிடிஎஃப், நான் எடுத்த முதல் படத்தோட முதல் காட்சி இதுதான். யோ டைரக்டர், இது நியாயமா? இது உனக்கு அடுக்குமா? இதெல்லாம் ஒரு இன்ட்ரோன்னு சொல்லி என்ன படம் எடுக்க கூட்டின்னு வந்திருக்கே, என்ன பண்ண போறியோ நீ? நாளையெல்லாம் நலம் தானே, நம்பு நம்பு மனமே, நம்பி நடந்தால் எதற்காக? அடங்கொப்பன் தாமரபரல தலைமுழுக. இதுதான் இன்ட்ரோ சாங்கா? இது தெரியாம டிடிஎஃப் தானா வந்து தலையை கொடுத்து மாட்டிக்கினானப்பா. இதான் இவர் முதல் படத்தோட பேரு. Very interesting, but I don't care. இந்த மாதிரி ஹீரோ என்ட்ரி சீனை ஏதாவது படத்துல நீங்க காமிச்சிட்டீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். யார் பாயவன்? பவர் ஸ்டார் தம்பி 4 ஸ்டார் மாதிரி இருக்கான். இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில விளையாட்டு போயிடுறானுங்க. மனச்சாச்சு இல்லையா? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா, ஒரு ஹீரோயின் என்ட்ரியே இப்படி இருக்குதுன்னா இவரோட நிலைமை. ஆனா படிச்சு சொல்லுங்கடா, எங்க வீட்டு பொண்ணுகளோட பழகாதிய. கோவம் எதுக்கு வருது? யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உன்னை பாத்துட்டேன். எனக்கு அது போதும். நான் போறேன். எனக்கு வேணாம். ஆடு, மாடு, கோழி, மீன் இதெல்லாம் சாப்பிட்டா நான்வெஜ். அப்படியா? ஆமா, உங்க வீட்ல என்ன? எங்க வீட்லயும் நான்வெஜ் தான். என்ன குழம்பு? புளி குழம்பு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. தை மாசத்துல போய் பேசி அவன் மை பூசிட்டாடா. 5 minutes later. டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. எங்க அண்ணனை வச்சு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஆத்தி, இந்தாரா கூல் சுரேஷ், நீ என்னையா இந்த பக்கம்? பஸ்ல ரொம்ப நேரமா என்னைய மறைச்சு பாக்குற. நான் பாக்கும்போது வேற பக்கம் திரும்புற. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. டேய், என்னடா இந்த மாதிரிலாம் சீன் எடுத்திருக்கீங்க? ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போலுக்குது. He love me, he give me all his money. That Gucci Prada come be my sugar daddy. இவங்க ஆடின டான்ஸை பார்த்ததும் நீங்களும் சுகர் டாடி தான் நினைச்சீங்க. ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்களும் அப்படி நினைச்சீங்களா? ஆமா ப்ரோ, அப்படிதான் இருந்தது. அப்பனா நானும் அந்த மாதிரி நினைச்சு தப்பு இல்லையே. டேய், என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? ஏய், ஏதாவது பேசுன உன் நிம்மதி அழிச்சிருவேன். 5 minutes later. ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில தான் நினைச்சேன்.
ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. வழி விடுறா. முதல்ல உன் முடிவை சொல்லு. இந்த ஏரியாவில் நீ தான் பெரிய ரவுடின்னு எல்லா பொண்ணுகிட்டே லவ் சொல்லிட்டு ஆணவத்தில் ஆடுறல்ல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. இந்த பொண்ணு யார் தெரியுமா? யாரு? பெரிய தாதா வீட்டு பொண்ணா? தட்டி கேட்குற மாதிரி போ, ஆக்ரோஷமா பாரு, கோவமா முறை. இங்க என்ன பார்த்து பண்ணு. இல்ல போலீஸ்கார வீட்டு பொண்ணா? அப்படின்னா காமமா பாக்குறடா நீனு. பிறந்த நாள்ல சொல்ற, கையில ஒண்ணுமே இல்ல. என்ன இது? எங்க ஊர்ல பிறந்த நாளைக்கு பொரி தான் தருவாங்க. இது என்ன பொரி தெரியுமா? பணம் போகும்போது ரோட்ல இறைச்சிட்டு போவாங்கல்ல, அங்கிருந்து பொறிக்கி எடுத்துட்டு வந்த பொரி. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடி பெண்ணே, நீ சாப்பிடும் பொறி போனத்தில் இருந்து எடுத்த பொரியடி பெண்ணே. ஒய் பிளாக் சேம் பிளாக். உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு காரணமே நான் தான். ஏன்னா நான் அழகா பிறந்தது தப்பு. இந்தா புடிங்க. இத படிச்சுட்டு நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல உங்க முடிவை சொல்லுங்க. நான் உன்னை விரும்புறேன். என் மனசுல இருக்கிறத முழுசா இதுல எழுதியிருக்கேன். படிச்சுட்டு நீ உன்னோட முடிவை சொல்லு. எனக்கு என்னடா உனக்கு? எனக்கு பொண்ணு. அப்ப எனக்கு பொண்ணு வேணும். என்ன கல்யாணத்துக்கு ஐஸ்கிரீமா கொடுக்குறேன் எல்லாருக்கும் ஒன்று கொடுக்குறக்கு? அவளுக்கு பெரிய இடத்துல நல்ல படிச்ச பையனோட நிச்சயமாயிருச்சு. அழு, ஃபீல் பண்ணி அழு. நீ அழுகிறத பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும். எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல. நிம்மதி அழிக்கணும். அவனுக்கு எது நிம்மதி? செத்தா நிம்மதினு விஷம் குடிக்கிறான். போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவன் உசுரை காப்பாத்திட்டா அவன் நிம்மதி அழிஞ்சிடும்ல. என்ன எழவி அது? நீ என்ன பொண்ணியோ ஏது பொண்ணியோ தெரியாது. எனக்கு உடனே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற. என்னடா நினைச்சுக்கிறீங்க? அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பெண்ணு பொள்ளந்திரம் பாத்துக்க. காதலில் போலியாக ஏமாற்றப்பட்டாலும் சரி, காதலில் உண்மையாக தோல்வி அடைந்தாலும் சரி, இந்த மொத்த கூட்டத்துக்கும் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நடிப்பு வராது. இவன் இருக்கானே, இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. உங்க டிடிஎஃப் பர்சனை இந்த டைரக்டர் கையிலிருந்து எப்படி காப்பாற்ற போறீங்கன்னே தெரியல. நினைச்சாலே பயமா இருக்கு. இது நரி கூட்டத்துக்கு மட்டும்தான், உனக்கு இடம் கிடையாது. நான் எப்போ யாருக்காகவும் என்ன மாத்திக்க போறதில்ல. எங்கேயும் எப்போதும்